ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விலாஸ் சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு போட சொல்லி ரொம்ப நாளாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக நானும் தோன்னு ஏமாற்றிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஏமாற்ற முடியாது வந்து இன்றைக்கி மழை பெஞ்சு எனக்கு லீவ் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மண் அடுப்பு வந்து நம்ம போட போகிறோம், ரெட்டை அடுப்பு. அது எப்படியாச்சும் போட்டு அவங்களுக்கு வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஒரு கொத்தனார் ஒரு அடுப்பு கூட போட்டு கொடுக்க மாட்டேன், ஏன் வேலை நீலாம் ஏன்டா வேலை கற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அடுப்பு போடுறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கொத்தனாரு அவருங்க சித்தாலா? இவர் என்னோட சித்தாள். இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து அடுப்பு போகிறது இது எல்லாமே ஃபன்னியாக தான் போக போகுது. இன்னைக்கு யார் யார் அடி நல்லா வரலன்னா தானே இருக்குது அடுப்பு. ட்ரை பண்ணலாம் வாங்க. என்ன ஓகேவா? வாங்க பார்க்கலாம். நான் தலைவரே அடுப்பு போறேன்னு தூங்குற. போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினுவா. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினு வருவா? 1200 ரூபாய் இன்னைக்கு சம்பளம். சித்தாளுக்கு 1000 ரூபாய் என்ன அவர்ல கொடுக்குறாங்க? அடுப்புலாம் போட தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்தால் பாரு, இல்லைன்னா நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாதுப்பா. ஏன்னா வேற எதனா வீடு கட்ட சொன்னால் கட்டுவேன். அடுப்பில் வேற எதனா வீடு கட்டணும்னா நம்ம வீட்டு தான் இடிச்சுட்டு கட்டணும். கட்டேன் சின்ன வீடு ஒன்றா கட்டுவேன், ஆனால் பெரிய வீடுலாம் கட்டுவேன். சின்ன வீடுக்கு இப்போதான் போனோம். இது கட்டி முடிச்ச பிறகு பாரு வேலை எப்படி இருக்குதுன்னு. நேரத்தையுமே வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ள சம்பளம் 1100 சொல்லிட்டு. திருன்னு முழிக்கிறாரு பாரு. திரு நான் அடுப்புலாம் போட்டதில்லை, எனக்கு அடுப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு கல் எவ்வளோ பிரைஸ்ப்பா? 10 ரூபாய் கல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடச்சி இது பண்றாரு. ஒரு கல் 10 ரூபாய், அதை போய் உடைக்கிறாரு பாருங்க. நல்லா இருக்கிற கல்ல. மித்ரன் பெரிய ஆளு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மண் போட்டு மொழிவி அதை வந்து ஒரு பொசிஷன் ஆக்கி அடுப்பாக மாற்ற போகிறேன். அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி வேலைக்கு போல். ஸோ அதுக்காக மண் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் அதுதான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அடுப்பு போடணும் பெரும் தலைவலி ஆகுது, இங்கே டென்ஷன் ஆகுது டெய்லியும். சோறு மட்டும் கேக்குறீங்கல்ல, அது எப்படி இருந்து வரும்? லேடிஸ் போடுற வேலை இதெல்லாம் வந்து என்ன உள்ளமா அடுப்பு கொத்தனார் தான் போடுறாங்க சிமெண்ட்ல. வேலையாது. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு சித்தாள் வந்து பேசி கொடுத்தா தானே எல்லாம் மேஸ்திரியே வந்த பேசுவாங்க. 1100 ரூபாய் வாங்க மாட்டேது. நீ சம்பளத்தை எடுத்து வை, இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். மண்ணை வந்து ஃபஸ்ட்டு நல்லா உரவாக்கணும், இல்லைன்னு வச்சிங்களா ஒழுங்காக வராது. என்ன விளையாடிட்டு இருக்குதா? விளையாடுறதுக்கு நேரமா இது? ஆமாம், அடுப்பு அங்கே ஒழுங்காக வரலன்னா தானே இருக்குது. எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. இப்போ பார்க்க போகிறேனே, பாரு ஒரு வாரமாக வருது. ஆனால் நல்லா வரலன்னா என்ன கேட்கக்கூடாது, சரியா? கண்டிப்பாக கேட்பேன். நான் கேட்குறனோ இல்லையோ, நண்பர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்பாங்களோ? கேட்காத அளவுக்கு போடுறோம் பாரு. ஒரு கல் 10 ரூபாய், ஒரு கல்லுடைய விலை. ஏன் பிறந்தாய் மகனோ, ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்னு யோசிக்கிறியா? யோசிக்கல.
ஒரு வழியா லைட்டா கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு அடுப்பை. என்ன பண்ண போறீங்க, ஒழுங்கா வரலதான். இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுங்காட்டியுமே அவசரப்பட்டா இப்படி அடுப்பு வரும் பாரு. லாஸ்ட்ல பினிச்சிக்கலாம் வர 1500 சம்பளம் இன்னைக்கு வரலையோ, அவ்வளோதான். இன்னைக்கு நீ போய் 1500 ரெடி பண்ணு. என் புருஷன் வரட்டும். உன் புருஷன் வரட்டுமா? நான் தான் உன் புருஷன். அப்போ நீ வாங்குறதான் வாங்கி தரணும். எவ்வளோ அழகாக உனக்கு வந்து எவன் போட்டு கொடுப்பான் இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு அடுப்பு பாரு, அழகாக போட்டு கொடுக்குறான் உனக்கு. அறியாத பையனை விட்டு அடுப்பு போட சொல்ற நீ. 40 வயசு ஆகுது கிழவனுக்கு. 40 வயசா? நீயே 7 வயசு ஏத்துறான். ஐயோ இப்பதான் 13 வயசு ஆகுது. அப்போ அழகா உனக்கு அடுப்பு போட்டு கொடுக்குற மாதிரியா? அதுக்கே நீ வந்து சாயந்தரம் எனக்கு வந்து டபுள் சம்பளம் தரணும். சோறு ஆக்கி வைக்கும் போது தெரியலையா துன்றியா? நல்லா பார்க்க ஹிந்திக்கார மாதிரி இருக்குது. எப்படி அடுப்பு எப்படி வந்தது? இல்லையா? கேவலமாக இருக்கு. நல்லா எஜமா குதிரை மாரி உக்காந்துக்கின்னு ஜாலியாக என்ன வேலை வாங்கிக்கின்னு கேட்டா இது சரியில்லை அது சரியில்லை. எஜமா குதிரை பாவம். இதுவே இந்நேரம் நான் வந்து கொளுத்து வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் 11 மணி டீ பிஸ்கெட்டு எல்லாம் வந்திருக்கும். நீ ஒரு டீ பிஸ்கெட் எதுனா ஓங்க ஆட்டிச்சான் சொல்லிட்டு ஒரு டீ இல்லை ஒரு பிஸ்கெட்டில் கஞ்சா பிஸ்னாச்சு. ஒரு அடுப்பு போடுறாங்கள மேஸ்திரிக்கு வந்து அடிக்கடிக்கு ஒரு பிஸ்கெட்டு டீ அதெல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்துவோம். அதெல்லாம் கிடையாது. நல்லா வேலையை வாங்கி நல்லா அது சரியில்லை இது சரியில்லை அங்கே நோட்டேன் இங்கே நோட்டம் தெரியுங்கிற. ஸோ ஆமாம் வர்றா ஜானியா உங்கள் ஓனர் அம்மாவை களிமண்ணாலே அடிப்பேன். ஒழுங்காக முதல்ல வந்து போய் டீ பிஸ்கெட் மேலே ரவுண்டு கையை வச்சு பாரு. ஜானி என்ன பண்றானே? அவர் என்ன பண்ண தம்பியா? என்ன கடிக்க வரியா? ஆட்டாத வாழை ஆட்டுத்த பாரு. உன்னை ஒரு கொத்தா பிடிங்கிட்டு போ. ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு வந்து ஓரளவுக்கு ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 பொம்மை வைக்கணும். ஸோ அந்த ஒர்க்கு தான் வந்து இப்போ மம்மி பேசினீங்கிறேன். அதை வச்சுட்டா முடிச்சிட வேண்டியதான். ஒரு நாளைக்கு சாணி போட்டு மொழிவி, ஒரு நாளைக்கு சாணி பண்ண இன்றைக்கி போட்டு மொழிவிடுவா. அது கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஓனர் அம்மா கிட்ட அடுப்பை போட்டுட வேண்டியது தான். அதோட அம்மா கிட்ட விரவு கொடுத்து கேஸ் அடுப்பை பிடிங்கின்னு இங்கே தெரிஞ்சிட வேண்டியது தான். அதோட நீங்கள் தான் உட்காந்து ஆகிக்கணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வை. இப்படிதான் இருங்க அப்படித்தான் இருங்க. இருமா ஃபினிஷிங் பண்ணாதான் வர செங்கல்ல வச்ச உடனே அப்படியே அடுப்பாயிடுமா? என்னத்தான் நீ? ஐயோ சித்தால் வேலைக்கு போனவரை வேலைக்கு ஆக மாட்டேன் பண்ணுறீங்க. சரி இன்னொரு நேரம் உட்கார விட மாட்டேன். நீ தானே இப்போ உன்னை 4 கொத்தனாருக்கு களவள்ளி கொடுக்க வச்சு 2 அடி அடிச்சாச்சுன்னா அதை அந்த பக்கமே திரும்ப மாட்டேன். நான் என்ன கொத்தனார் சித்தால் வேலைக்கு போனீங்க எனக்கு நான் தலையை வைத்தேன். எவனோ சம்பாதிச்சாம போடுறான் ஜாலியாக இருக்கிற உனக்கு என்ன சொல்லுது? இரு இப்போ அப்படி தான் இருக்கான். இன்னும் அதை ஃபினிஷிங் பண்ணால் தான் வர. அவசரப்படாது இருமா. கை என்ன கருகி போன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்குது. கையா என்ன பண்ணுவோமா? கடவுளே அடுப்பு பார்க்கும்போதே இப்பதான் தெரியுது ரொம்ப கிட்ட கிட்டக்குது. இரு அது வந்துடும். நீ கால் கம்முன்னு இரு. பெசாத இரு. என்ன ஆகிறது நான் தானே. வீட்டுக்காரனுங்க வேலை வாங்குறத கூட நீ ரொம்ப ஓவரா வாங்குற. ரொம்ப மோசம் நீ. டீ பிஸ்கெட்டு கேட்குறேன் எங்கேருந்து வந்துடுறேன்? போ டீ பிஸ்கெட் ஏற்பாடு பண்ணு போ. இரு மாடி கைனிக்கு போய்க்குது. என் வீட்டுக்காரன் மேய்ச்சார அனுப்பணும். இப்போதான் டேய் வீட்டில் என்னத்துக்கு இருக்கிற போய் மாடு மேய்ச்சா? மோசமான ஆளாக இருப்ப போல்தீனியா? வீட்டுக்காரனோட பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன் போல்த. ஐயோ சாமி
இப்போலாம் பின்ன சம்பளம் நேரம் இந்த அடுப்பு போடுறதுக்கு 2000 பேசிட்டு இருக்கணும் வேலை ம். தெரிஞ்சுக்க. எந்த மேஸ்திரி அதுன்னு சொல்லு, மேஸ்திரிக்கிட்டே சொல்லி வைக்கிறேன் உன்னை, இன்னும் நல்லா வேலை வாங்க சொல்லி. கலக்கிய பாறான் செக். இது பார்த்தா அடுப்பு மாதிரியா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க. இருமா இன்னும் ஐயோ பார்க்கும்போது எப்படி இருந்தது, கலிஜா இருந்தது கொஞ்சம். அதை இருமா என்ன ஒரே நாள் இதுனா இது அது பேப்பர் அது நோட்டு பண்ண கட்டி எழுதி இருக்கு பட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நாளைக்கு வந்து காயட்டும்னு சொல்லி நம்ம வந்து இந்த வழியாக அடுப்பு வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாணி போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் முழுனா தான் க்ரிப்பாக இருக்கும். அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் இம்லா, என்ன பண்ணுற? இம்லா வந்து பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் வந்து சாதம் செஞ்சிட்ருக்காரு. என்ன குழம்பு இன்றைக்கி? சாம்பார், ஜிலேபி மீன் வறுவல். ஆஹா, எனக்கு பிடிச்ச மீன் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் வந்து பசங்க வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ வந்து கொடுத்தாங்க, அதை செஞ்சு தான் சாப்பிட்ணும். சூப்பராக இருக்கும் ஜிலேபி மீன், ஏரி மீன். எப்பவுமே ஏரி மீன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரிங்களா, எங்கள் ஊரில் எப்படி காற்று பயங்கரமாக அடிக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்களோ எப்படி உங்கள் ஊர்லாம் காற்று அடிக்குது, எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணோம். ஓகேவா? குளிருக்கு எதவா இருக்குல்ல, நல்லா விமலா வந்து பார்த்தீங்கன்னா குளிருக்கு வந்து நல்லா எதமாக வந்து சொட்டர் போட்டும் குளிர் அடங்கல. அதுக்குதான் இந்த அடுப்பு. மாட்டுக்கு கஞ்சும் மனுஷனுக்கு கஞ்சும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கஞ்சி செய்வாங்க, ஏன்னா குளிர் டைம்ன்றதுனால தீவனம் பத்தாது. ஸோ அதனால் கூட வந்து கஞ்சி ஆக்கி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி விறகு அடுப்பில் வந்து சோறு ஆகிட்டு கூட உட்காந்துக்கிட்டு இந்த மழை டைமில் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து